பண்ணி வச்சிருக்கிற இஞ்சியை போட்டுட்டு இப்போ கொஞ்சமா அந்த நெய் விட்டுக்க, லிட்டில் பிட், ஜஸ்ட் ஒரு டிராப் தான். டிராப். இஞ்சி போட்ட அப்புறம் ரொம்ப வதக்கக்கூடாது. இஞ்சி அப்புறம் கசக்க. ஓ, அது இஞ்சி இஸ் மோர் ஃபார் ஃப்ளேவர் அண்ட் உடம்புக்கு நல்லதுக்காகன்னு. பட் இந்த கசப்பு இருந்தா முக்காசி பேர் பிடிக்காது. கசப்பு தட்டிட்டு ரொம்ப நேரம் போட்டீங்கன்னா, அதனால கொஞ்சம் நேரம் போட்டுட்டு இந்த பருப்போட வாட்டர் இருக்கு பாருங்க, பருப்பு வேக வச்ச தண்ணி, அந்த சாறு நல்லா இறங்கிருக்கும். இப்போ இந்த பருப்பை இதுதான் மெயின் இன்கிரிடியன்ட்ல. சூப்பர். இது மெயின் இல்ல, ஏன்னா இது எலுமிச்சம்பழம் தான் மெயின். பட் இது வந்து நமக்கு அந்த பாடிக்கு வேண்டி போகும். ஓகே, ஸோ இப்போ வந்து பருப்பு தண்ணி போட்டாங்க, அதுக்கப்புறமா வந்துட்டு எலுமிச்சை சாறு. கரெக்டா? இப்போ சக்கரை தலை தட்டி ஒரு ஸ்பூன். ஓகே, ஒரு டீஸ்பூன். ஆனால் தலை தட்டி இது ஒரு லைட் ஃப்ளேவருக்கு ஒரு மிக்சருக்கு. ஏன்னா சில சமயம் சில எலுமிச்சம்பழத்துல கொஞ்சம் கசப்பு இருக்கலாம், ஸோ அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக தலை தட்டி. எங்களுக்கு அந்த கணக்கு சரியா வரலன்னா நோ ப்ராப்ளம், 1/2 டீஸ்பூன் போட்டால் போதும். சூப்பர். ஓகேவா? இப்போ உப்பு வந்து தேவையான அளவு, அப்புறம் மஞ்சத்தூள் கொஞ்சம். ஓகே, அது எவ்வளோமா போடுறீங்க? 1/4 ஸ்பூன். 1/4 ஸ்பூன் ஃபைன். இப்போ இது நல்லா கொதிக்கணும். இது நல்ல கொதி வரணும். ஏன்னா இது கொதி வர்றது தான் செகண்ட் லாஸ்ட் ஸ்டேஜ். அப்போ லாஸ்ட் நிறுத்திட்டு அந்த சாறு. ஓ, ஓகே ஓகே ஓகே, ரொம்ப சிம்பிள். அண்ட் உப்பு போட்டாச்சு, அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு, சர்க்கரையும் போட்டாச்சு. நெக்ஸ்ட் கொதி வரதுக்காக வெயிட் பண்றேன். ஓகே, இப்போ அதுக்குள்ள இந்த கொத்தமல்லியை பொடி ஃபைனா நீங்க சாப் பண்ணி போட்டுக்கலாம். எஸ், எவ்வளோ ஃபைனா கட் பண்றீங்களோ அவ்வளோ நல்லது. நைஸ். அந்த ஃப்ளேவர்மா தூக்குதுமா, சான்ஸே இல்லை. பாப்பா நீங்க சொன்னது கரெக்ட் தான். ரொம்ப டயர்டா இருக்கும்ல, அதாவது வயிறுலாம் ஃபுல்லா இருக்கும். அதே சமயம் ரொம்ப டயர்டாகவும் இருக்கும், சாப்பிடவும் வேணும் பசிக்கிறதுனால, ஆனா ஒன்றும் முடியல, அப்படி என்னடா இது அப்படின்னு வரும்போது இது ரொம்ப சிம்பிள். சூப்பர். ஆனா ரசத்துலேயே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டான ரசம். எஸ், இதை நீங்க சாதத்துலயும் போட்டு சாப்பிடலாம், இல்ல அப்படியே சும்மா குடிச்சிட்டு பேசாம இருக்கலாம். ஒரு மோர் மாதிரி அப்படியே குடிச்சிட்டு அப்படியே தூங்கலாம். எப்படி நீங்க ஒரு சாதம்னு ஒன்று வைக்க போறீங்க, அதோட சேர்த்து பருப்பு வச்சிருங்க. சூப்பர். நல்லா ஒரு டம்ளர் பருப்பு போட்டு நிறைய தண்ணி ஊற்றி வச்சிருங்க. இந்த தண்ணி அந்த தண்ணி இதுக்கு வேணும். சூப்பர். சரி, இதுக்கு பருப்பு இல்லை, நாங்கள் வெறும் இதை வச்சு சாப்பிட போறோம். அப்போ இந்த பருப்பு என்னத்துக்கு யூஸ்னா, மறுநாளைக்கு தால். வாவ், சூப்பர். மறுநாளைக்கு சிம்பிள் தால், அவ்வளோதான். நார்மல் வெங்காயம் தக்காளி போட்டு அந்த பருப்பை போட்டு தால், அவ்வளோதான். அதில் ஒரு 1/2 ஸ்பூன் சாம்பார் பொடியை போட்டாச்சுன்னா தால். இதே ரைஸ் அந்த தால் வச்சு 2 நாள் ஆயிடும். அப்புறம் வேற எல்லாம் சரியாயிடும். அப்புறம் ஒன்று பண்ணுங்கம்மா, என்ன உங்களோட கூட்டு போயிடுங்க. நான் உங்க வீட்லயே வேணா ஓரத்தில் நினைக்கிறேன். அப்பா இப்படிமா ஸ்பாட்ல எல்லாம் வந்து இப்படி அழகா சமைக்கிறீங்க. சிம்பிள், சான்ஸே இல்லை. அண்ட் இப்போ வந்து அம்மா இங்கே சமைச்சிட்டு இருக்காங்க. அண்ட் இது வந்து இப்போ வந்து பாயில் ஆகிட்டு இருக்கு. பட் அதுக்கு முன்னாடி இதோட மேக்கிங் ஒரு சின்ன ரீகேப் மட்டும் பார்த்துட்டு வந்துருங்க. இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது பொய் இருந்தா சொல்லிடு. அவதான் ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்போ அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரையே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்திய உருவாக்கி விட்டான். செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவை கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவை வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இழிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்வியை கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து
அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான் அம்மா. டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.